உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராதா, எனக்கு கேண்டில் ஊதுவிட. ஆமா ராதா, இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஒருவேளை ராதாக்கு இந்த கேண்டில் பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். அப்புறம் மொத்த குடும்பமும் இதே கேண்டில்ல என்னை எரிச்சு கொன்றுவாங்க. மோனையா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல மெழுகுவத்தி ஊதக்கூடாதுன்னு. என்ன? சாரி, நிஜமா நான் மறந்தே போயிட்டேன். என்ன இவ புதுசா ஏதோ உளறிட்டு இருக்கா? ஆனா ஏன்க்கா? நாங்க எல்லாருமே எங்க பர்த்டேக்கு கேண்டில ஊதி தான் அனுப்போம். சரி, நீங்க ஒன்னு சொல்லுங்க. உங்க எல்லார் வீட்லயும் பூஜை பண்ணுவாங்கல்ல? சரி, அப்பனா நீங்க எல்லாரும் உங்க வீட்ல பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எப்பவுமே சாமிக்கு பூ வைப்போம், பிரசாதம் வைப்போம். அவங்கள குளிக்க வைப்போம், நியூ கிளாத் எல்லாம் போடுவோம். அப்புறம் சாமிக்கு முன்னாடி விளக்கு ஏத்துவோம். சரியா சொன்னீங்க, வெரி குட். விளக்கேத்துவீங்க. சரி, இன்னொரு கேள்வி. உங்களுக்கு ராத்திரியில இருட்டு பிடிக்குமா இல்ல வெளிச்சமா? கண்டிப்பா வெளிச்சம் தான் பிடிக்கும். இருட்டுனா பயம் இல்ல. கரெக்ட். அதுவும் பவர் கட் ஆயிடுச்சுனா எங்களால ஹோம்வொர்க்கே எழுத முடியாது. சரியா சொன்னீங்க. மெழுகுவத்திய ஊதுறதுனால இருள் சூழ்ந்துரும். அதனால பிறந்த நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம் ஏற்படும் போது, புது வருஷம் ஆரம்பிக்கும் போது நாம வெளிச்சத்தை இருளா மாத்த கூடாது. இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி தான் போகணும். அதுதானே வாழ்க்கையோட அடிப்படையே. அதனால இப்ப நாம மெழுகுவத்திய ஊதி அணைக்கல. ராதா பண்ற இந்த அறிவுரையால நாம போட்ட பிளான் எல்லாம் கெட்டு போச்சு. ஆனா அக்கா, எல்லாரும் அவங்க பர்த்டேஸ்ல கேண்டில்ஸ் தான ப்ளோ பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம வித்தியாசமா பண்ணலாம். நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுக்குது? அசத்தோமா சத்கமயா. இந்த வரிக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இறைவா, எங்களை இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி கூட்டிட்டு போங்க. வெளிச்சத்தோட அர்த்தம் அறிவு. அதனால இப்போ நாமெல்லாம் நம்மளோட பிறந்த நாள் அன்னைக்கு அறிவு அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதனால இனிமே யாரும் மெழுகுவத்தி ஊதாதீங்க, விளக்கேத்துங்க. ஆஹா, பிரமாதம் இல்ல? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.